என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல. என் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம்பத்தை நான் நிச்சயமாக ஆரம்பித்து கொடுத்து விடுவேன். உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நான் நிச்சயமாக ஒப்படைத்து விடுவேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் சரியாக நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம், உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் இந்த நேரம் எந்த நாளும் உன்னை தொடர்ந்து நான் வருவதை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி ஒட்டு மொத்தமாக நான் சொல்லும் அத்தனை சொல்லிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கே என்று நான் உன்னோடு நின்று சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாசல் தேடி வந்து உனக்கான வெற்றி செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் முதலில் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு தருகின்ற மாற்றம் என்று எல்லாவற்றையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்குள் மிகுந்த மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா சரியாக நின்று உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் யோசிக்கும் இந்த காலமும், நல்லதுதான் நடக்கும் என்று நீ சிந்திக்கின்ற இந்த காலமும் இனி உன்னுடையதாகவே மாறும் பொழுது எதையுமே என் பிள்ளை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும். நமக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை, நமக்கான விஷயங்களில் வெற்றியை நமக்கு சொல்லும் இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றையும் நமக்கு சரியாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்படி நல்ல நேரம் நமக்கு ஆரம்பிக்கும், நல்ல நேரம் யாரால் நமக்கு கிடைக்கும் என்று யோசிக்காமல் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரம்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்தின் நொடிதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நேரம் இனி நான் சொல்லும் இந்த விஷயங்களும், நான் சொல்லித்தரும் இந்த தருணங்களும் உன்னை நம்பிக்கையோடு நல் மதிப்போடு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன கஷ்டம் உனக்கு வந்திருந்தாலும், என்ன சோதனை உனக்கு வந்திருந்தாலும், இந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டி ஒரு நன்மையை நிச்சயமாக நீ நடத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கான எல்லா தேவைகளோடும் இனி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை முன்னின்று நீ உருவாக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த காலம், உடன் வரும் இந்த நேரம் இனி உன்னை எந்த தருணத்திலும் நிற்க வைக்காமலும், எந்த தருணத்திலும் உன்னை மாற்றிவிடாமலும் நிச்சயமாக முன்னிறுத்தி அழைத்து செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு ஒரு நாளும் வேண்டாம். எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நாம் எதையும் எதிர்கொள்ளும் இந்த மாற்றத்தை நாம் சட்டென்று ஒரு நொடியில் புரிந்து கொள்கிறோமானால் இவை ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும்
நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நாமே முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை முதலில் மதிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உன் மீது ஒரு மரியாதையை நீ வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தன்னை தானே குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருந்தால், தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ இருந்து கொண்டிருந்தால், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்கொண்டுதான் இருக்கும். உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் உணர முடியாமல் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது எல்லாமும் ஒரு நாளும் உனக்கு புரியாது. உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாது. நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை எப்பொழுதுமே நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? எது சரி எது தவறு என்று என் பிள்ளை நிச்சயமாக இனி வரும் நாட்களில் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதைவிட யாராலும் உன்னை பற்றி உனக்கே சொல்லிவிட முடியாது. இதை பற்றி யாராலும் உன்னை பற்றி உனக்கே தெரியப்படுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களும் இது போன்ற காலங்களும் இந்த ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணவாக்கும் என்பதனை புரிந்து கொள். சரியான மனநிலையோடு உனக்கு அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதை என்றும் நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக மாற்றிவிட வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் தொலைக்கவும் இழக்கவும் கூடாது. எதையும் விட்டுவிட்டு பின்னால் வருந்தி நிற்கவும் கூடாது. வாழ்க்கை நமக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை எல்லாமும் நீயாகவே இனி புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து நீயாகவே எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இது உன்னுடைய வாழ்க்கை என்பதில் உனக்குள் எந்த குழப்பமும் தேவையில்லை. யார் சொல்வதையும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை. அதே நேரம் நாம் செய்வது சரி என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என்பதனையும் நீ உணர்ந்திட வேண்டும். உனக்காகவே எல்லாமும் நடக்கும் இந்த காலம் மட்டும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேற்றுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராத நேரம் என் பிள்ளை மனது கலங்கியது போதும். இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழும் முறையையும் அம்மா உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி எந்த நாளும் நீ எதையுமே நினைத்து பதறுவதை விட்டுவிடு. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற சிந்தனையையும் நீ இத்தோடு விட்டுவிடு. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளும் இந்த விஷயங்கள் உன்னை மாற்றும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்து விட்டால் எல்லாமும் இங்கு சத்தியம் என்பதனையும் நீ நம்பு. நடக்க முடியாத காரியங்களும் தெய்வம் நினைத்தால் நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்பு. இதுநாள் வரையிலும் தெய்வத்திற்காக நீ செலவழித்த ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் பொன்னான நிமிடங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நம்பு. அத்தனையிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது, அத்தனையிலும் ஒரு புரிதல் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க உன்னுடையதாக ஏற்றுக்கொள்வாய்.
உன்னை நான் மீண்டும் மீண்டும் அன்போடு அழைத்தும் அரவணைத்தும் உனக்கான விஷயங்களை கொடுத்தும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பல இடைஞ்சல்கள் வரும், பல சோதனைகள் வரும். எதையுமே உன்னை செய்ய விட முடியாதபடிக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாமும் கடந்து நீ வாழ்வதுதானே வாழ்க்கை. இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ்ந்து காட்டுவதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. உன்னை நான் எப்பொழுதும் தேவையான விஷயங்களுக்குள் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் என் பிள்ளைக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்து விட்டோமானால் அதன் பிறகு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தி விடுவாய். இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயந்து விடுவாய். என்னவோ ஏதுவோ என்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அதை எல்லாமும் சரி செய்து கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தாயாக எனக்கு உண்டு. அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று உன்னிடம் போட்டு உடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தில் அனுபவங்களை உனக்கு சேர்த்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இந்த நேரங்களை இனி எப்பொழுதும் போல உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. நல்ல காலமும் நல்ல நேரமும் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை நல்லபடியாக தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையும் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு உருவாக்கும் என்பதனை நீ மறக்காது. நம்பிக்கையோடு உன்னை தேற்றும் என்பதனையும் நீ மறக்காது. உள்ளதை எல்லாமும் உனக்கு சொல்லும் இந்த தெய்வம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உனக்கு நம்பிக்கையோடு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாமல் எதையுமே இனி என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிடாமல் இரு. உன்னை சுற்றி வரும் விஷயங்களோடு உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி என்பவள் உனக்கு நல்ல நேரத்தை கொடுப்பதற்காக உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறாளோ என்று நினைத்து நீ வருந்தாதே. உனக்கான நேரமும் இந்த காலமும் உன்னை நிச்சயமாக தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் உனக்கான ஒரு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்ற நடத்தும் இந்த விஷயங்களை நீயும் சரியாக தெரிந்து கொண்டால் இந்த மாற்றங்களை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்வதை நீ புரிந்து கொள்வாய். அடுத்து நடக்கப் போவது என்னவென்று நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் பெருமகிழ்ச்சியோடும் வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நான் உனக்கு சொல்லும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த தெய்வம் சொல்லும் விஷயங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எல்லோரையும் நாம் எளிதில் கணித்து விட முடியாது. ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் மட்டும் ஒருவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களினுடைய செயல்களை கண்ட பிறகு, அவர்களினுடைய நடவடிக்கைகளை நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் எப்பொழுதும் எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் வருவது போல இனி உன்னை தேற்றுவது எல்லாமும் நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். இந்த நல்ல நாள், இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய நாள், இந்த தாயினுடைய அன்பை உனக்கு நிறைவாக தருகின்ற நாள். உனக்குள் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம் தாய் தருவாளோ மாட்டாளோ என்ற குழப்பமும் வேண்டாம். அம்மா நமக்கு நல்லதை நடத்துவாளோ என்ற ஒரு சந்தேகமும் வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதிலுமே என் பிள்ளை நீ தயங்கி நிற்க வேண்டாம் என்பதுதான் உண்மை. எதையுமே யோசித்து என் பிள்ளை பின்வாங்க வேண்டாம். ஒவ்வொரு நிலைகளும்
உனக்கு தகுந்தாற் போல உன்னை ஏற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இனி நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வழிநடத்தி கொண்டும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உடனிருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் நிச்சயமாக உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காது. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாக தந்து கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறக்காது. நினைத்து கூட பார்த்திட முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றுவதை நீ கண்டு கொள்வாய். உனக்கானதாக எதையும் நீ உணர்ந்து விடுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு விடுவாய். வரும் காலம் உனக்கு நல்லதை சொல்லும் காலமாகவும் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலமாகவும் நீயாகவே எதையும் புரிந்து கொண்டு முன்னேறி வரும் காலமாகவும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீயாக இருப்பதை முதலில் உறுதிப்படுத்து. எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நீயாக இருந்து அதனை எதிர்கொள்வதை நீ உத்திரவாதப்படுத்து. எப்பொழுதும் யாரிடத்திலும் சென்று நிற்காமல், யாரிடத்திலும் சென்று எதையும் வேண்டாமல் உனக்கான வாழ்க்கையின் உண்மைகளை கொண்டு நீ வாழ்ந்துவிட பழகிக்கொள் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நினைத்தது முதல் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த அதிர்ஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ உறுதியோடு புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நேரமும் இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் சரியாக உன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்குள்ளேயே பல நம்பிக்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சந்தோஷமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வாய். எதையுமே யோசித்து யோசித்து இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. உன்னோடு நின்று நான் சொல்வதில் இனி உனக்கு வேண்டிய உண்மைகளும் நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் நம்பிக்கையை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் விஷயமாகவும் இனி எப்பொழுதும் உன்னை தேற்றும் மிகப்பெரிய உறுதியாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கும். தெய்வம் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வீட்டு கதவை தட்டி உன் மனக்கதவை திறந்து உன்னிடம் பேசுகிறது என்றால் இதைவிட வேறென்ன சந்தோஷம் என் பிள்ளைக்கு இருக்கிறது? என் குழந்தையை, உனக்காக நான் வருவதிலும் என்னுடைய சுயநலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் உன்னை தெளிவுபடுத்த நான் நினைப்பது என்னுடைய சுயநலத்திற்காகத்தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளிலும் நான் சொல்லித் தருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், எந்த நாளிலும் இந்த வராகி சொல்லக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால், அத்தனையிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். அத்தனையிலும் ஒரு மாற்றம் கிடைப்பதை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த நல்ல விஷயங்களை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே. எதிலுமே உனக்கு வெற்றியை நான் உத்திரவாதப்படுத்தும் வரை நீ எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இரு. என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.